சபைக்கு வரலாம் அல்லவா? ஆகட்டும். ராஜா ராஜர்கள் மெச்சும் ராஜதாரு மகாராஜே. சபையின் முன்பாக வந்திருக்கக்கூடிய வேர்வழி இன்னார் இனியார் என்கின்ற விளக்கம் தெரிந்து கொண்டனையா? என்ன என்ன விளக்கம் சொல்லு. ஏண்டா சக்தி வேடு நாளைக்கு காலையில பாத்துக்கோ. இப்ப இங்க வந்துக்கிறது யாரு? அதுதான் கட்சி அந்த கவுரு எடுத்து வந்துக்கிறாரு. ஒன்னே வாடா உள்ள ஒண்ணு இல்ல. தெய்வீகமான சபையின் முன்பாக வந்திருக்கக்கூடிய நபர் இன்னார் இனியார் என்று விளக்கம் தெரிந்து கொண்டனையா? விளக்கமாக சொல்லும் பட்சத்தில் விவரமாக தெரியும் அல்லவா? அப்படியே விளக்கமாக தெரிவிக்கின்ற தெளிவாக தெரிந்து கொள்வார்.
ராஜாத்திராஜன் ராஜாத்திராஜன் ராஜன் தர்மராஜன் தர்மராஜன் அல்லது சாந்தமூர்த்தி சாந்தமூர்த்தி அல்லது யுதிஷ்டிரர் யுதிஷ்டிரர் என்று பெயர் படைத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய இவரெல்லாம் யார் தெரியுமா? என் தம்பிமார்கள் பொறுமையில் சிறந்த நகுலன் 6 சாஸ்திரம் 64 கிளைக்காலம் 96 தத்துவம் கிரந்தம் காவியம் நன்னூல் இதிகாசம் அனைத்தையும் சிக்கர கற்றுணர்ந்து என் தம்பி சகாதேவன் அந்த சிக்கன் மேலேயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில அவன் கையில சொல்லிடுறேன் இருந்து அதுங்காட்டி நீ அங்கேயே போற பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டுல செய்ய போறது இல்ல இருந்து பாத்து நீ ஒரு ஆள் வருவன்னு பார்த்தா உங்க கூட்டம் எல்லாம் வேற கூட்டு வந்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் என் தம்பி கல்வியில் மிகுந்தவராக திகழ்ந்து வருகிறார். அப்படி இருந்தாலும் இவர் யார் என்று கேட்டு தெளிவாக தெரிந்து வந்திருக்கக்கூடிய நபர் யார் என்று தெரிகிறதா? அழகிலே சிறந்து 11 நாமதேயம் படைத்த அர்ஜுனா பெருமோ அர்ஜுன பெருமான் இது இன்னைக்கு நிலவரத்துக்கு நான் எடுக்கக்கூடாதுன்ற நிலவரத்துல இருக்கிறேன். இது வேற வேஷமா இருந்ததுன்னா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து கொடுத்துருப்பேன். சரி இருக்கட்ட விடு. அப்படி இருந்தாலும் நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் எத்தன்மையாக அதிகாலையிலே சூரிய பகவான் அதிகாலையிலே கிழக்கு திசையிடமாக 1000 கதிர்களோடு சூரிய பகவான் எத்தன்மையாக உலகத்திற்கு ஒளி தர ஜோதி பிரகாசமாக வருகின்றாரோ அத்தன்மை போல் அல்லவா நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நாங்கள் சபைக்கு வரும் சமயத்தில் எண்ணாங்கு வாத்தியங்கள் எப்படி முழக்கம் செய்து
கண்ணனே மனம் இறங்கி கருணை செய்வாயே போற்றியே. நீர்வளம், நிலவளம், கோவளம், குடிவளம், மற்ற வளங்களும் பொருந்திய நாட்டேரி கிராமம். இந்த நாட்டேரி கிராமத்துக்கு தனி சிறப்பு இருக்குது. கல்வி கடல் 3 நபர்கள். முதன்மையாக திருதராட்டிர மகிழ்வர், அவருக்கு இளையவர் பாண்டுபுத்திர மகாராஜா, அவருக்கும் இளையவர் விதுராழ்வார் பிறந்தார். மூவேந்தரிலே நடுவோராய் விளங்கக்கூடிய எமது தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. பாண்டுபுத்திர மகாராஜா இறந்தும் சொர்க்கம் சேரவில்லை என்று நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று என் கதை சொல்லிங்க. மகாபாரதத்துக்கு போதிய நேரம் இல்ல. அடுத்தடுத்து வேஷத்தை காமிக்கணும். அஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து வந்தோம். எனது பெரிய தந்தையின் குமாரனாக இருக்கக்கூடிய என்னுடைய தம்பியானவன், அண்ணா உங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று அஸ்தினாபுரத்தையும் உங்களுக்கென்று அண்ணா இதோ தெரியும் காண்டக வனம், கண்டவர்கள் நடுங்கும் வனம், காட்டை காண்பித்தான். காட்சியாக சென்றோம். காட்டை அழிக்க வேண்டும் என்று பகவான் கண்ணனை துணை கொண்டோம். பகவான் கண்ணனும் இதோ என் அருகாமையில் இருக்கின்றானே என்னுடைய தமையன் தம்பியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனும் சென்றார்கள். காட்டை அழித்தார்கள். பெரிய நாடாக ஏற்படுத்தினார்கள். அந்த காண்டக வனம் யாருக்கு சொந்தமான இடம்? பொன்னுலகவாசி தேவ இந்திரனுக்கு சொந்தமான வனம். அந்த வனத்தை அடித்து என்ன பெயர் சூட்டலாம், நாடாக ஏற்படுத்தி யோசிக்கும் வேளையிலே தேவ இந்திரனுக்கு சொந்தமான இடம் என்பதால் தேவ இந்திரபிரஸ்தம், இந்திரபிரஸ்தம் என்று தலைப்பை சூட்டி நாளொரு மேனியும் பொய்தொரு வண்ணமாக வாழ்ந்து வந்தோம். அப்படி வரும் சமயத்திலே எங்களை காண்பதற்காக நாரத மகாமுனிவர் ஓடோடி வந்தார். அவர் பாதத்தை அடிபணிந்து, சுவாமி என்னை நாடி எங்களை தேடி ஓடி வர காரணம் என்னவென்று நாங்கள் கேட்ட உடனே அதற்கு தர்மா உன்னுடைய தந்தையானவர் இறந்தும் நரகத்தில் அக்கினி பட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் மகத்தான ராஜசூயாக வேள்வியை செய்ய வேண்டும். யாராலும் செய்ய முடியாத மகத்தான ராஜசூயாக வேள்வி. ராஜசூயாக இப்ப என்ன சொல்றான்? காரியம் சொல்றான்.
எங்க அப்பா ஆ. பாண்டுபுத்திர மகாராஜா இறந்தும் இறந்தும் சொர்க்கம் ஏய், வெளிய வாயா. இறந்தும் சொர்க்கம் சேர வேண்டும் என்பதற்காக ஆமாம் பிள்ளையாக பிறந்து பிள்ளையாக பிறந்து எல்லும் தன்னிடம் தர்ப்பணை விடுத்து விடுத்து தாரை பார்க்க வேண்டும். ஆமாம் அதை போல செய்யாதனால ஆ. நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ என்னுடைய தந்தை. தந்தை மகத்தான ராஜசூயாக வேள்வியை செய்ய சொன்னாராம். ஆமாம் இதை நாரதர் மகாமுனிவர் என்னிடத்தில் சொல்ல சொன்ன உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் ஒழித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆமாம். அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என் தம்பி அர்ஜுனன் வந்து விட்டான். ஆ. என் அருகாமையில் இருக்கக்கூடிய வனப்பொருந்திய வீமன் எங்கே அழைத்து கொண்டு வருகிறேன் சென்று அழைத்து வருவாய்.